அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 4/11/2025 விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 18ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 7:30 முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 3 4:30 மணி வரை. குளிகை 12 1:30 மணி வரை. யமகண்டம் 9 10:30 மணி வரை. இன்று உத்திரம் மற்றும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:04 துலாம் லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிட்ருக்கீங்களா? நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட நம்மளுடைய பலன் கேட்கும்போது கண்டிப்பாக இதையெல்லாம் தீர்க்க முடியும் அப்படின்னு நம்புறீங்களா? ஆனால் எங்கெங்கேயோ நானும் போய் பார்த்தேன், எனக்கு சரியான ஒரு பலனே கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் நீங்கள் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். அமைதியின்மை காரணமாக நீங்கள் கவனத்தில் இருந்து விலக நேரிடலாம். பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்ளும் போது உணர்ச்சி வசப்படுவீர்கள். இத்தகைய போக்கை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடனான உறவு சிறப்பானதாக இருக்காது. இருவரும் மகிழ்ச்சியாக இருக்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமையில் வளர்ச்சி காணப்படாது. குடும்பத்திற்காக தேவையற்ற செலவுகள் செய்ய நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் அமைதியின்மை உணர்வு காணப்படலாம். இதனால் முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்யுங்கள். நீங்கள் இனி ஆரோக்கியமாக இருக்கலாம். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது. உங்களுடைய அனுசரணையான தகவல் தொடர்பு திறமை காரணமாக நற்பலன்கள் பெறுவீர்கள். இன்று நீங்கள் நல்ல முடிவை எடுக்கலாம். இது உங்களை முன்னேற்றும். பணியை பொறுத்தவரை உங்களுக்கு பணியில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இது உங்களுக்கு நன்மை அளிக்கும். பணிகளை திறமையாக மேற்கொள்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று காதலுக்கு உகந்த நாளாக அமைகிறது. துணையுடன் தரமான நேரத்தை பகிர்ந்து கொள்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கு சிறந்த நாளாக அமைகிறது. சேமிப்பிற்கான போதிய அளவு பணம் ஒதுக்க உங்களால் இயலும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் நம்பிக்கை உணர்வோடு காணப்படுவீர்கள். எனவே வெற்றிகரமான நாளாக அமையும். இன்று நன்கு சம்பாதிப்பீர்கள். உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் மற்றும் உறுதி காரணமாக லாபகரமான செயல்களை செய்வீர்கள். பணியை பொறுத்தவரை பணி உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். பணியை மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள். குடும்பத்தை பொறுத்தவரை தாயுடன் நல்லுறவு காணப்படும். பெற்றோருடனான உறவில் திருப்தி காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். நீங்கள் பணத்தை அனுபவித்து மகிழ்ச்சி அடைவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. தியானம் மேற்கொள்வது மிகுந்த நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு யதார்த்தமான நாளாக அமைகிறது. இன்று இறை நாட்டம் கொண்டு பக்தியில் ஈடுபடுவீர்கள். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்காது. பணிகள் அதிகமாக காணப்படும். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நட்பான நடைமுறையில் நடந்து கொள்வது நல்லது. நல்ல புரிந்துணர்வின் மூலமாக இருவரும் நெருக்கமாகலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை ஆரோக்கியமான நிதி நிலைமை காணப்படாது. கூடுதல் செலவுகளை சந்திக்க நேரிடலாம். இது வருத்தத்தை ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியம் காணப்படாது. கால்வலி மற்றும் தோல்வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் கூடுதல் பொறுப்புகள் காணப்படலாம். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். உங்களுடைய இலக்குகளை அடைய முடியாதபடி சில உணர்வுகளை உங்களிடம் காண முடியும். பணியை பொறுத்தவரை இன்று உங்களுடைய முயற்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கப்பெறாத காரணத்தால் பணியை பற்றி கவலை காணப்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை காதலின் அன்பும் வனப்பும் குறைந்து காணப்படலாம். அன்பை முறையாக வெளிப்படுத்த இயலாது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சுமாரானதாக இருக்கும். இன்று அதிக செலவுகளை சந்திக்க நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது. சளி அல்லது இருமல் போன்ற பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது.
கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும். நீங்கள் சில முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். சமயோஜித புத்தியால் இன்றைய நாளை உற்சாகமாக ஆக்குவீர்கள். பணியை பொறுத்தவரை மேல் அதிகாரியிடமிருந்து எதிர்பாராத அனுகூலங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதனால் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் காணப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நகைச்சுவையாக பேசுவீர்கள். இதனால் இருவரும் நெருக்கமாவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்கும். சேமிப்பை மேம்படுத்த முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். உங்களுடைய உடல் மற்றும் மனநிலை சிறப்பானதாக இருக்கும். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய நம்பிக்கையான அணுகுமுறையும் உங்களுடைய சிறந்த முயற்சியும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை பெற்றுத்தர போதுமானதாக இருக்கும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இன்று பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சீரானதாக காணப்படும். இன்று நீங்கள் சிறப்பாக பணியாற்றி தரமான பணிகளை வழங்குவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை தந்தையினுடைய நல்லாதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். பெற்றோருடன் நல்லுறவு கொண்டு மகிழ்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக அளவு பணவரவு காணப்படும். கடனுக்கான அனுமதி கிடைக்கப்பெற்று அதன் மூலமாக பணவரவு காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய மகிழ்ச்சி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பாதகமான விளைவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் எந்த செயலையும் 1-2 முறை யோசித்து செய்வது நல்லது. பணியை பொறுத்தவரை இன்று கவனக்குறைவு காரணமாக பணியில் தவறுகள் ஏற்படலாம். பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் காணப்படக்கூடிய தவறான புரிந்துணர்வு காரணமாக துணையுடன் விரும்பத்தகாத தருணங்களை எதிர்கொள்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. தேவையற்ற விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியிருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல்வலி மற்றும் தோல் எரிச்சல் போன்ற பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. தூக்கமின்மையே இதற்கு காரணம். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பல சௌகரியங்கள் காணப்பட்ட போதிலும் நீங்கள் பதட்டமாக உணர்வீர்கள். இதனை சமாளிக்க பொறுமையாக இருக்க வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளதால் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும். கவனமாக எதையும் கையாள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள இயலாது. நீங்கள் இந்த நேரத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக செலவுகள் காணப்படும். பண இழப்பிற்கான வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம். இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். அனுசரித்து போகக்கூடிய அணுகுமுறை மூலமாக செயல்களை எளிதாக மேற்கொள்ள முடியும். இன்று உங்களிடம் தைரியம் நிறைந்து காணப்படும். பணியை பொறுத்தவரை நீங்கள் கொடுக்கப்பட்ட பணிகளை எளிதாக முடிப்பீர்கள். பணி சம்பந்தமான குறுகிய பயணம் மேற்கொள்ள நேரிடலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள். துணையுடன் இன்று வெளியிடங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சீரானதாக இருக்கும். பணத்தை சேமிப்பதன் மூலமாக பணத்தை பாதுகாப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் திடமாக காணப்படுவீர்கள். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களது செயல்களில் நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் அனைத்தும் உங்களது கட்டுப்பாட்டில் இருக்கும். பணியை பொறுத்தவரை நீங்கள் பணிகளை திறமையாக கையாள இயலாது. சக பணியாளர்களுடன் மோதல் ஏற்படலாம். அவர்களுடன் நட்பான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் தேவையற்ற வாக்குவாதம் ஏற்படலாம். துணையை இன்று சமாதானப்படுத்தி நல்லுறவை ஏற்படுத்தி மகிழுங்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. நிதி விஷயங்களில் கூடுதல் சுமை காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பல்வலி ஏற்பட வாய்ப்புள்ளது மற்றும் கால்வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே இனிப்பு வகைகளை தவிர்ப்பது நல்லது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய சௌகரியங்கள் மற்றும் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் விருப்பங்கள் உங்களிடம் காணப்படும். சில முக்கியமான முடிவுகளை எடுக்க புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டும். பணியை பொறுத்தவரை கூடுதல் பணிகள் காணப்படும். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். பொறுப்புகளை கவனமாக மேற்கொள்ள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை காதலில் அமைதியின்மை உணர்வை ஏற்படுத்தலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை வீடு கட்டுதல் அல்லது புனர் நிர்மாணம் செய்வதற்கு பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். இதனால் கூடுதல் செலவு ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் மிகவும் ஆரோக்கியமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தில் பெரிதாக எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.